ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி ஈஸியான சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1/2 கிலோ கறி எடுத்துக்கிறோம். உப்பு சேர்த்தி பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா, அதை சேர்த்திக்கிறோம். தயிர் சேர்த்தி பிரியாணி மசாலா நம்ம தாளிக்கும் போது போடுவோம். இப்போ கறியிலேயே போட்டு வணக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு மிளகுடி, சாம்பார் தூள் எது இருந்தாலும் ஓகே, போட்டு கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. தயிர் நான் ஒரு 2 கரண்டி தான் ஊற்றிருக்கிறேன், அதிகமாக ஊற்றலை. கடலெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை வந்து சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம், வரமிளகாய், தாளிப்பு பாக்கெட்டில் இருக்கிற தாளிப்பை எடுத்துக்கிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். கசகசா கொஞ்சம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். 3 பழுத்த தக்காளி அரிஞ்சு சேர்த்திக்கோங்க. அப்போனா தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இப்போ தாளிக்க போகிறோம். பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டுன்னு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. தாளிப்பு பாக்கெட்டில் இருக்கிற தாளிப்பு போட்டுக்கோங்க. அரிசி ஊற வச்சுருக்கிற 1/2 கிலோ. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் போதுமானது. சிக்கன் போதுமானது, மட்டன் சொல்லிட்டேன். இப்போ தாளிப்பு நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம், வரமிளகாய் சேர்த்திக்கிறோம். இது நல்லா பெரிய வெங்காயம் வந்து உடஞ்சி நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அதுலேயே பூண்டு இஞ்சி தொளித்து அதுலேயே அரைச்சிருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி நல்லா வணங்க விடுங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கிற அந்த மசாலா. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது அரைக்கிறதுக்கு. இதை நல்லா வந்து எண்ணெயில் வேக விடுங்க. அது தனித்தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக விடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து இது நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து இதில் போடணும். சிக்கன் பீஸை போட்டுக்கோங்க. அரிசிக்கு ஈக்குவலாகவோ அரிசிக்கு மேலேயே வந்து நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா தான் சிக்கன் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து விசிலும் கேஸ்கட்டும் போடாமல் ஜஸ்ட்டு மூடி வச்சு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியே வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வேக விடுங்க. ரொம்ப வேக விட வேண்டாம். அரிசி வேகும்போது விசிலையே வெந்துடும். நம்ம வந்து அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் கலக்கிறக்காக மட்டும்தான் நம்ம வந்து இது மாதிரி வேக விடுறோம். அதனால் சிக்கனில் இருக்கிற தண்ணி மட்டும் வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து அதை வேக விடுங்க.
பார்த்திங்களா, தண்ணி வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து அந்த உள்ளே இருக்கிற மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சேர்த்திக்கோங்க. அரிசி இப்போ சேர்த்திக்கோங்க. அரிசி சேர்த்திட்டு போதுமான தண்ணி ஊற்றும் பொழுது நம்ம அரைச்சோம் இல்லையா, மசாலா அரைச்ச மிக்ஸி இது ஜாரையோ அல்லது கண்டெய்னரையோ கழுவி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அளந்து ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மல் அரிசி சாப்பாட்டை விட கம்மியாக ஊற்றுனீங்கனாவே போதுமானது. அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். உப்பு சேர்த்திக்கோங்க. கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு மறுபடியும் செக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மூடி போட்டு மூடி வச்சு விசில் விட்டிங்கன்னா அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தனியாக பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு சைடிஷ்ஷாக தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. பெருவெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கேரட்டை ஒரு அரை கேரட் சீவி போட்டிங்கன்னா போதுமானது, அதிகமாக போட வேண்டாம். உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு லைட்டாக சேர்த்திக்கோங்க. அருமையான பிரியாணி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.